Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் மிகப்பெரிய தங்க தேரில் ஏலவார் குழலி சமேத ஏகாம்பரநாதர் முதல் முறையாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்தலமாக போற்றப்படும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் 25 அடி உயரம் கொண்ட தங்க தேரில் ஏலவார் குழலி சமேத ஏகாம்பரநாதர் 4 ராஜ வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 108 தவில் நாதஸ்வர கலைஞர்கள் இசை முழங்க 1000க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் மற்றும் பாரம்பரிய கலைக்குழுக்களும் இதில் பங்கேற்றனர். காஞ்சி சங்கராச்சாரியார்கள், அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்து விழாவை தொடங்கி வைத்த நிலையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பொன்னேரி அருகே பெரும்பேடு முத்துக்குமார சுவாமி கோயிலில் நடைபெற்ற பாத யாத்திரை விழாவில் பக்தர்கள் 108 பால்குடங்கள் ஏந்தி பாலாபிஷேகம் செய்து நேர்த்தி கடன் செலுத்தினர். பொன்னேரி நகரிலிருந்து பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் பெரும்பேடு அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியிலும் ஏராளமானோர் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். அதேபோல ஆனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோயிலில் மகா நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. திரவிய பொடி, மஞ்சள், தேன், பால், தயிர், பழ வகைகள், கரும்புச்சாறு, சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் அலங்காரத்துடன் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு நந்தியம் பெருமானையும் பெருவுடையாரையும் தரிசனம் செய்தனர். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.